السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: والطائفين والعاكفين والركع السجود. قال نبينا صلى الله عليه وسلم: من اعتكف في عشر الأواخر غفر له ما تقدم من ذنبه. وقال لنبينا صلى الله عليه وسلم: إذا دخل آخر رمضان كان رسول الله صلى الله عليه وسلم شد إزاره وأيقظ أهله، أو كما قال عليه الصلاة والسلام. وقال لنبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير وبك نستعين. يا فتاح يا فتاح يا فتاح. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه منيب. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவ்வையகத்தை தந்தளித்த எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கு மாபெரும் புகழ் உண்டாகட்டுமாக. சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் நம் அனைவர் மீதும் இல்லாமல் அல்லாஹ்வின் நற்கிருபையும் பேரருளும் பேருபகாரம் என்றென்று உண்டாகட்டுமாக. குறிப்பாக வல்லோனாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்ஆ தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக வருகை அமர்ந்திருக்கும், இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் அல்லாஹ்வின் அருள்மலைகள் என்னென்றும் ஒளியேற்றுமாக ஆமீன் என்று பிரார்த்தித்தவனாக, சலாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளவெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தின் 3வது ஜும்மாவிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்தின் 2 தினங்களும் முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டோம். அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தான் அருள்வாசலை எங்கள் அனைவருக்கும் திறந்து விடுவாயாக என்று நம்மவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தோம். அடுத்து இந்த 2வது 10 இன்று முடியும் இருக்கிற நேரத்திலே நம்மவர்கள் அல்லாஹ் மக்ஃபிர்னா துனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை சுத்தப்படுத்தி கிருபை செய்வாய் என்று நாமெல்லாம் இந்த 10 தினங்களிலுமே சென்ற 10 தினங்களிலுமே துஆ செய்து கொண்டிருந்தோம். 3வது 10 நம்மவர்களை இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபிலிருந்து நாம் அடைய காத்திருக்கின்றோம். இந்த 3வது 10 தினங்களிலே
நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அனைவருமே சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹும் ஆத்திக்னா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார், யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றி சொர்க்கத்திலே பிரவேசிக்க செய்வாயாக, நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி அருள்வாயாக என்றெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபில் இருந்து நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். துஆ செய்வோமாக. வல்லோ நாம் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் 1க்கு 10 70 என்ற அளவிற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் நன்மையை வாரி வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, பொதுவாகவே நாம் இந்த ரமலானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டாலே அமல்களுடைய விஷயத்தில் நம்மவர்கள் தீவிரமாக இருப்போம். முதல் நாள் தராவிக்கு நம்முடைய பள்ளியிலே உள்பள்ளி நிரம்பு அளவிற்கு கூட்டம் இருந்தது. 2வது 3வது தராவிக்கு அப்படியே குறைந்து கடைசி கட்டத்திலே நேற்று வரை நம்மவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல், தராவிக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சஃப் 1.5 சஃப், இல்லாவிட்டால் தராவி முடியக்கூடிய நேரத்தில் ஒரு 3 சஃப் அளவுக்கு மக்கள் வருகின்றார்கள். காரணம், ஈமானுடைய தேட்டமும் அமல்களுடைய தேட்டமும் நம்மிடத்திலே குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கண்ணால் பார்க்க முடிகின்றது. எத்தனையோ நபர்கள் இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் இருக்குகின்றார்கள். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட நபர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி எல்லாமல் அல்லாஹ்வுடைய நல்லருளை பெற வேண்டும் என்பது நாம் அனைவரும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த ரமலானுடைய மாதம் ஆரம்பித்ததிலிருந்து நம்மவர்கள் நோன்பு நோத்திருக்கின்றோம், குர்ஆன் ஓதுகின்றோம், இன்னும் சதகாக்கள் தான தர்மங்கள் ஜகாத்தையும் நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் தயாராகிவிட்டோம். இந்த இறுதி 10 நாளிலே இந்த ரமலானுடைய மாதம் 20 தினங்கள் நம்மை சென்று அடைந்து விட்டது, கழிந்து விட்டது. வரக்கூடிய இந்த 10 தினங்கள் நாம் முதலில் சொன்னது போல இன்ஷா அல்லாஹ் இன்று மகரிபில் இருந்து 21வது இரவு ஆரம்பம். இந்த இரவிலே நம்மவர்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்துடைய சட்டமாக இருக்கின்றது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களும் ஏனைய சஹாபாக்களும் அறிவித்திருக்க ஒரு ரிவாயத், இதா தகல ஆகிர் ரமலான் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷத்த இஸாரஹு வைகத் அஹ்லஹு. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது இந்த ரமலானுடைய இறுதி 10 வந்து விடுமோ அப்பொழுது தங்களுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள் என்று வருகின்றது. வேட்டியை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே நம்மவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேட்டியை வரிந்து கட்டி களத்திலே இறங்கிவிட்டார் வேலைக்கு என்று சொல்லுவோம் அல்லவா? அதே போல எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அமலுக்கு, அந்த இஅ்திகாஃபுடைய விஷயங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தொடர்பை தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள் என்பதாகவும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியிலே வருகின்றது வைகத் அஹ்லஹும், தன்னுடைய குடும்பத்தார்களை, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மக்களை எல்லாம் தொழுவதற்காக எழுப்புவார்கள். நாம் எல்லாம் சொல்கின்றோமே கியாமுல் லைல் என்று சொல்கின்றோம். அந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய தொழுகை ஏதோ நம்முடைய ஊரில் மட்டும் சாத்தியப்படாத ஒன்றாகத்தான் இருக்குகின்றது. பணி நேரம், வேலை பளுக்கள் நேரம் என்றெல்லாம் நம்மவர்கள் அதை தட்டி கொளுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நம்மவர்கள் நிய்யத்து வைப்போம், வரக்கூடிய ரமலானுடைய காலங்களில் கூட நாம் அந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய தொழுகையை நாம் நிலைநாட்ட எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.
அப்ப கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நபியார்களே, எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்னவர்கள் இந்த விஷயத்தின் மூலமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ரமலானுடைய இறுதி 10 வந்து விட்டால் அதற்கென்று நாம் பழமொழி சொல்வது போல ஒரு விஷயத்தை அடைய வேண்டும், ஒரு நம்முடைய காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும், நம்முடைய காரியம் சீரும் சிறப்புமாக திகழ வேண்டும் என்பதற்காக மெனக்கிட வேண்டும் என்று நம் தமிழிலே சொல்வது போல எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கிட்டத்தட்ட அதிகமான நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் ரமலானிலே. அவர்கள் வஃபாத் ஆவதற்கு முன்னால், ஒரு வருடத்திற்கு முன்னால் 20 தினங்கள் இருந்தார்கள் என்பதாகவும் நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த 20 தினங்கள் எதற்காக இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்றால், ஒரு நேரம், அந்த நேரத்திலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களுடன் இஅ்திகாஃப் இருக்க ஆசைப்படுகின்றேன், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு அனுமதி தாருங்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்த உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்னவர்கள் பள்ளிவாசலிலே வந்து தனக்கென்று ஒரு டென்ட்டை போட்டு அதிலே அமர்ந்து இஅ்திகாஃப் இருந்தார்கள். இதனை கேள்விப்பட்ட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏனைய மனைவிமார்களும், ஆயிஷாவுக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்களா, இந்த விஷயத்தை நாம் ஏன் அடையக்கூடாது, இந்த நன்மையான காரியங்கள் முந்தி செல்லுங்கள் என்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கும் சொல்லி இருக்கின்றார்கள் அல்லவா, இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியத்தை, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுன்னத்தான ஒரு காரியத்தை நாம் ஏன் செய்யக்கூடாது, அதில் ஏன் நாம் பிரியப்பட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக ஏனைய மனைவிமார்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வந்து கேட்கிறாங்க, உங்களை யார் இஅ்திகாஃப் இருக்க சொன்னா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உத்தரவு கொடுத்தாங்க, நான் வந்து இருக்கேன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்ன உடனே பிறகு மற்ற மனைவிமார்களும் ஏனைய மனைவிமார் எல்லாருமே, கிட்டத்தட்ட 9 மனைவிமார்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலத்தில் இருந்தார்கள் அல்லவா, அந்த இறுதி காலத்தில் இருந்த மனைவிமார்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அன்னை ஆயிஷா அவர்கள் போக 8 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு இடத்துல அப்படியே வந்து டென்ட் போட்டு இஅ்திகாஃப் இருக்க ஆரம்பிச்சாங்க. பொதுவாகவே பெண்கள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருப்பதற்கு பிறகு மார்க்கம் தடை செய்தது. ஆனாலும் பெண்கள் வீட்டிலே இஅ்திகாஃப் இருக்கலாம். அவர்கள் வீட்டிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே கணவனுடைய அனுமதி வேணும். தன்னுடைய கணவரிடம், நான் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை முழுமையாக அடைய வேண்டும், எனவே எனக்கு நீங்கள் இஅ்திகாஃபுக்கு அனுமதி தாருங்கள் என்று கணவனிடம் மனைவி அனுமதி பெற்றால் மட்டுமே இஅ்திகாஃப் இருக்க முடியும். கணவன் அனுமதி கொடுக்கலன்னு சொன்னா அது நிச்சயமா அந்த இபாத் செல்லுபடியாக. அப்படி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மற்ற ஏனைய மனைவிமார்கள் எல்லாம் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த நேரம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் சபைக்கு. அந்த பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்திலே பார்க்குறாங்க, என்ன நம்ம ஆயிஷா மட்டும் தானே இருக்க சொன்னோம், மற்ற மனைவிமார்கள்லாம் வந்து இருக்கிறாங்களே, இது என்ன ஒரு அப்படின்னு கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே மனைவிமார்களுக்கு எந்த ஒரு நேரங்களிலுமே நம்பிக்கை துரோகம் என்று சொல்லக்கூடிய பேச்சிலோ நடத்தையிலோ மற்ற என்ன விஷயங்களிலோ அவர்கள் செஞ்சதில்லை என்பது வரலாறு நாம் படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே ஆயிஷாவை மட்டும் இருக்க சொன்ன மற்ற மனைவிகள் எல்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. அதே போல ஆயிஷா முன்னால எல்லாருமே வந்துட்டாங்க, அதனால நீயும் சேர்ந்து வீட்டுக்கு போன்னு சொன்னா அவங்களும் கோச்சுக்குவாங்களே அப்படிங்கிற அடிப்படையில ரெண்டுக்கும் மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்ன செய்வதென்று அறியாத அளவிற்கு அவர்கள் திகைத்து போய் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் கல்பிலே உத்தரவு போட்டான், கல்பிலே உதித்தது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல சொல்றாங்க எல்லா மனைவிமார்கள்ட்டையும், நான் இந்த வருஷம் இஅ்திகாஃப் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்? பொதுவாகவே ஆண்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மத்தியிலே, அதுவும் குறிப்பாக பள்ளிவாசலிலே பெண்களை அனுமதித்தால் அது குழப்பங்கள் அதிகமாக வரும் என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே தன்னுடைய மனைவிமாருடைய கோபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் வேணும், மனைவியுடைய திருப்தியும் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நான் இந்த வருடம் இஅ்திகாஃபே இருக்கவில்லைன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க.
போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அல்லாஹுடைய அருளால் அடுத்த வருடம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு முன்பதாக அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 20 நாள் தொடர்ச்சியான முறையில் ஏத்திகாஃப் இருந்தாங்க. பொதுவா ரமலான்ல 10 தினங்கள் ஏத்திகாஃப் இருக்கணுங்கிறது நமக்கு வளமை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாள் இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு வருடம் தன்னுடைய அமல்ல தடங்கள் ஏற்பட்டது, அதை கலா செய்யணும்ல. சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயா என்று சொல்வார்கள். அந்த சுன்னத்தை முஅக்கதாவை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடைசி காலத்தில் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு முன்னால் 20 தினங்கள் ஏத்திகாஃப் இருந்தார் என்பதாக வரலாறு. அதன் அடிப்படையிலே நம்மவர்கள் ஏத்திகாஃப் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த ஏத்திகாஃப் என்பது சட்ட ரீதியாக நம்மவர்கள் சொல்ல போனால் 3 விதமாக இருக்கின்றது. ஒன்று வாஜிபான் ஏத்திகாஃப், 2 சுன்னத்தான் ஏத்திகாஃப், 3 நஃபிலானது அல்லது சுன்னத்தி முஅக்கதா என்றும் வைத்துக் கொள்ளலாம், சுன்னத்தி கிஃபாயா என்றும் வைத்துக் கொள்ளலாம். இந்த 3 வகையாக ஏத்திகாஃபை நமக்கு மார்க்கம் பிரித்து தருகிறது. இந்த 3 வகையான ஏத்திகாஃப்ல முதல்ல சொல்கிறோம் வாஜிப் என்று சொல்லக்கூடிய அந்த வாஜிபான் ஏத்திகாஃபுக்கு கட்டாய கடமை, நோன்பும் கடமை. அந்த வாஜிபான் ஏத்திகாஃப் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஒருத்தர் நியத்து பண்றாரு, யா அல்லாஹ் எனக்கு இன்ன காரியம் நடந்து விட்டால், எனக்கு என்னுடைய தொழில் துறையில ஒரு முன்னேற்றம் வந்து விட்டால், அல்லது ஏதேனும் ஒருவர் என்னுடைய மகளுடைய நிக்கா நல்லபடியா முடிஞ்சிச்சு சொன்னா நான் பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது கண்டிப்பா அவர் செஞ்சாகும். நியத்து பண்றார். இதற்கு பேர் நதுர் என்றும் அரபில் சொல்லக்கூடிய நேர்ச்சி. இந்த நதுர் என்று சொல்லக்கூடிய அந்த ஏத்திகாஃபுடைய வகை வாஜிபாக இருக்கின்றது, கட்டாய கடமை. இதை நிறைவேற்றாமல் போனால் நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்போம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் அந்த வாஜிபான் ஏத்திகாஃப் யாராவது ஒருத்தர் நியத் செஞ்சணும் சொன்னா அதை கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி ஆக வேண்டும். அடுத்து ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 தினங்கள் இருக்கக்கூடியது சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயா. சுன்னத்தை முஅக்கதா என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அதிகமான முறையிலே தூண்டி தூண்டி நம்மவர்களை உற்சாகப்படுத்தினார்களோ அதற்கு சுன்னத்தை முஅக்கதா. கிஃபாயா என்று எதற்காக அதனுடைய வார்த்தையில் அடுத்து சொல்கிறார் என்று சொன்னால், யாராவது ஒருவர் இருந்தால் போதும். நம்முடைய ஊரிலே, நம்முடைய மஹல்லாவிலே அனைவரும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணணும். உண்டு பண்ணுவது மட்டுமா, ஏதாவது ஒருவர் இருந்து விட்டாலும் அந்த அவர் இருக்கக்கூடிய அந்த ஏத்திகாஃபுடைய பரக்கத்தின் பொருட்டால் மற்றவருடைய ஏத்திகாஃப் இருக்கணுங்கிறது கூட அது கழிஞ்சிடும். இப்படி ஏத்திகாஃபுடைய வகைகள் இரண்டாவதாக சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்லப்படுகின்றது. 3வது வகையும் பொதுவாக நாமெல்லாம் பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுதே ஏத்திகாஃபுடைய நியத்தில் நுழையலாம். உதாரணமா ஒரு ஃபஜருடைய தொழுகைக்கு வர்றோம். ஃபஜருடைய தொழுகைக்கு நம்மவர்கள் வீட்டிலே ஒழு செய்து விட்டு நம்மவர்கள் சுத்தப்படுத்தி நம்மவர்களை தூய்மையான இஹ்லாஸுடைய உள்ளத்துல பள்ளியில வலது கால் எடுத்து வச்சு அல்லாஹ் மஃப்தஹ் லி அப்வாப் ரஹ்மத்திக் என்ற துஆவை ஓதிவிட்டு, பள்ளிவாசல் நுழையக்கூடிய ஒரு துஆவை ஓதிவிட்டு, யா அல்லாஹ் நான் பள்ளியில் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் ஏத்திகாஃப் நியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபஜருடைய தொழுகைக்கு வந்து இஷ்ராக் வரை இருந்து நம்ம அதற்கு பிறகு கலைஞ்சு போறோமே, இது ஒரு வகையான ஏத்திகாஃப். இதுவும் நமக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு. இப்படி ஏத்திகாஃபுடைய விஷயங்கள்ல 3 வகையாக பிரித்ததுல நாம் முதல் சொன்னது போல வாஜிபான் ஏத்திகாஃபுக்கு நோன்பு கட்டாயம், அதே போல சுன்னத்தான கிஃபாயா என்று சொல்லக்கூடிய முஅக்கதா என்று சொல்லக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 இருக்கக்கூடிய இந்த 10 நாள் இருக்கக்கூடிய இந்த ஏத்திகாஃபுக்கும் நோன்பு கட்டாயம். இது நம்முடைய ஹனஃபியுடைய மதுஹபுடைய சட்டப்படி. ஷாஃபியுடைய மதுஹப்ல அது நோன்பு கடமைன்னு கூட சொல்றாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நம்ம ஹனஃபியுடைய மதுஹப் எந்த மதுஹபை பின்பற்றுறோமோ அந்த மதுஹப்படி தான் நம்ம செய்யணும். சில நேரத்தில் சந்தர்ப்பத்துக்காக ஒரு சில மதுஹப்பை பின்பற்றக்கூடியவர்கள் நம்ம உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். கண்ணியமான எதுக்காக சொல்றோம்னு சொன்னா, நம்ம இதை ஏத்திகாஃபுடைய வகையில் இந்த 3 வகையில நம்ம எந்த ஒரு ஏத்திகாஃப் எடுத்துக்கொண்டாலும் கட்டாய முறையில் நம்ம செயல்படுத்தணுங்கிற மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்பதைத்தான் இந்த ஜும்மாவில் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்த ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நபர்கள் 10 நாள் தங்களுடைய குடும்பங்கள்,
தங்களுடைய செலவினங்கள், தன்னுடைய அலுவலகங்கள், தன்னுடைய கடைகள் எல்லாத்தையும் விட்டு ஏன் இன்னும் சொல்ல போனால் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நிர்வாக பொறுப்பை கூட விட்டு நம்மவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹுக்காக சொல்லப்படுகின்றது. இந்த ஹல்வத்தும் ரப்பு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடமே நேரடி கனெக்ஷன் உண்டு பண்றது அது ஏத்திகாப்புல தான் இருக்கு. அந்த ஏத்திகாப்புல இருப்பதினால்தான் இன்னும் சொல்லப்படுது அந்த படைப்பினங்களுடைய தஅல்லுகை கட் பண்றது. படைப்பினுடைய தாலுக்குன்னு சொன்னா நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய தொழில்கள் வரும்போதே நம்ம இன்னைக்கு பல நேரங்களில் பார்க்குறோம்ல, தொழில செல்போன் ஆஃப் பண்ணுங்க, சைலண்ட் போடுங்கன்னு சொன்னா கூட நம்ம மறந்துட்டு வந்துடுறோம். அந்த நேரங்கள் அப்படியே அடிச்சிருது. இதெல்லாம் இல்லாம எல்லா துனியாவுடைய காரியங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அல்லாஹுக்காக நான் பள்ளியில இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்துடனே இஹ்லாசுடன் நம்ம இருந்தோம் சொன்னா, ஏத்திகாப் இருந்தோம் சொன்னா, அந்த 10 நாள் அதிலும் சுருக்கமாக இன்றைய காலகட்டப்படி நாம் ஏத்திகாப் இருக்கக்கூடிய நபர்கள் மொபைல் போனை கையில வைக்கக்கூடாது. மொபைல் போனை கையில வைக்கவே கூடாது. ஏன்னா கையில வச்சோம்னு சொன்னா நம்ம ஏதாவது ஒரு ஓதுறது, நம்ம எல்லா இடத்துல துவா செய்யறது, அல்லாஹ்வுடைய தஅல்லுகை விட்டு நம்மளை அப்புறப்படுத்தி அதுலேயே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அப்படியே என்னென்னமோ போயிட்டே இருக்கும்ல, நம்முடைய கவனம் சிதறி அந்த ஏத்திகாப்பை நன்மை இல்லாத ஏத்திகாப் ஆக்கிறோம். அதனால ஏத்திகாப் வரக்கூடிய மக்கள் நம்மவர்கள் வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த ரீதியாக இருந்தாலும் தயவு செய்து நாம் சட்டத்தை தான் சொல்றோம். யாருக்காக நம்ம குறை கூறணும்ன்றக்கா நம்ம சொல்லல. சட்டம் தங்களுடைய மொபைல் போனுகளை நீங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு அர்ஜென்ட் காலுக்காக, வீட்டுக்கு ஒரு அலைபேசி பேசணும், ஏதாவது ஒரு சாப்பாடு விஷயங்களுக்காக, மற்றபடி என்ன விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுடைய விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அந்த செல்போன் அப்படியே நம்ம ஓரமா வச்சிடணும். அப்போதான் முழு ஃபாயிதாவை அடையும். அதே போல ஏத்திகாப் இருக்கக்கூடியதுல இன்னைக்கு 10 தினங்கள் ஒருவர் முழுமையான முறையில் ஏத்திகாப் இருக்காருன்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக தங்களுடைய எல்லா தேவையிலும் விட்டு வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கறாங்கிற ஒரு விஷயம். இந்த ஏத்திகாப்புடைய விஷயங்கள் இன்னும் சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசுடைய நிலையில 7 பேர் கூட்டத்தார், 7 பேர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசுடைய நிலையில நிப்பாட்டான் இருக்கு. அதுல ஆரம்பத்துல நீதமான அரசன் சொல்லி அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 7 விஷயம் எல்லாம் நமக்கு தெரியும். அதுல 2 விஷயம் இப்ப ஏத்திகாப் சம்பந்தப்பட்டதா சொல்றோம். அந்த 2 விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர் ஏத்திகாப் இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்விடத்துல அஞ்சி வணங்கி கண்ணீர் சொட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றாரே, அப்படிப்பட்ட நபருக்கு அரிசுடைய நிலையில பாக்கியம் இருக்கு. இன்னொரு மனிதருக்கு சொல்லப்படுகின்றது, அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை எல்லா நேரமும் நிறைவேற்றி விட்டு துன்யாவுடைய விஷயங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு முதல்ல நாம் சொன்னது போல ஹல்வத்தும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய லகிப்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய விஷயத்தை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இருக்காங்களே, அப்படிப்பட்ட 2 நபர்களுக்கும் அரிசுடைய நல்ல இடம் இருக்குன்னு சொல்லி ஹதீஸ்கள்ல நம்ம காண்கிறோம். இனிமே கண்ணியமான அல்லாஹ்வியர்களே, இந்த காலம், இந்த ரமலானுடைய இறுதி காலம் சாதாரணமானது அல்ல. ஏனைய ரமலான் 10 தினங்கள், அதுக்கு முதல்ல 10 தினங்கள் போனது போல இந்த கடைசி 10 தினம் என்பதை நாம் ஒரு பொழுதும் அசட்டியாக விடக்கூடாது. நம்மளால் முடிந்த அளவுக்கு அதிகமான முறையில நாம் ரமலானுடைய ஆரம்பத்துல சொன்னோம், 5 வக்து தொழுகை 150 தொழுகை தொழுகணும். அதே போல தெராவியுடைய சுன்னத்தான தொழுகையில தொழுகணும்னு சொன்னோம். இதே போல குர்ஆனுடைய தொடர்பு அதிகமான முறையில வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரமலானுடைய ஆரம்பத்துல நம்ம சொன்னோம். அதே போல மீண்டும் இந்த நேரத்துல நாம் ஞாபகப்படுத்துவது என்னவென்று சொன்னால், இந்த இஅ்திகாப் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான முறையில குர்ஆன் ஷரீஃபை ஓதணும். இன்னொரு விஷயம், இதுல ஏத்திகாப் இருக்கக்கூடியவங்களுக்கு சில பேர் என்ன 10 நாள் இருக்கிறாங்க. 10 நாள் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 3 நாள் ஒருத்தர் வந்து இருப்பார். அந்த 3 நாள் வந்து இருக்கக்கூடிய நபர் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் உட்கார வச்சு அப்படியே வட்டமா உட்காந்து, என் வீட்டுல இருந்து இந்த சாப்பாடு வந்திருக்கு, உங்க வீட்டுல இருந்து இந்த சாப்பாடு வந்திருக்கு, அப்படியே பிரிச்சு அப்படியே சாப்பாடுடைய விஷயத்திலே பேசும்போது அந்த குடும்பம் அப்படி, இந்த குடும்பம் இப்படி அப்படிங்கிறதும் வந்துடும். அதனாலதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது, சட்டத்தில் நம்ம சொல்லப்படுகிறது என்னன்னா, ஏத்திகாப் 10 நாள் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய மக்கள் அந்த 3 நாள் 2 நாள் 1 நாள் இருக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காரணம், அவரவர் வீட்டிலிருந்து அவரவருக்குரிய உணவு வருது.
ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றதுல பரக்கத்து இருக்கிறது உண்மை. ஆனாலும் அந்த ஒன்னா சேர்ந்து சாப்பிடுற நேரங்கள்ல சிந்தனைகள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியில தூரத்தை ஏற்படுத்தி நம்முடைய அமல்ல இடைஞ்சல் படுத்துதுங்கிறதுனால ஏத்திகாப் இருக்கக்கூடிய மக்கள் இந்த விஷயத்தில் இந்த 3 விஷயம் கம்பல்சரி கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து நம்முடைய வாழ்நாளிலே கடைசி வரை இறுதி மூச்சு வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏத்திகாப் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நாம் அனைவரும் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் ஏத்திகாப்புக்கு நாம் அவர்கள் தயாராகின்றோமோ இன்றைய தினம் மகரிபில் இருந்து பள்ளிவாசலுக்கு வந்து விடுங்கள். பள்ளிவாசலுக்கு வந்து பிறை ரமலானுடைய பெருநாள் பிறை தெரியும் மகரிப் வரை பள்ளியிலே தங்கி இருக்க வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு சட்டம் தான். எனவே நாம் இருக்கக்கூடிய ஏத்திகாப்புகளிலே வல்லோனாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹைரும் பரக்கத்தையும் அதிகமான முறையில் ஏற்படுத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏத்திகாப்புகளாக நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அந்த ஏத்திகாப்புடைய நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டு லகிக்கிறோமோ அந்த துஆக்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து நல்லருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறிய விஷயம் நாம் சொல்கின்றோம். நம்முடைய ஊர் மக்களுக்காக, நம்முடைய மஹல்லாவாசிகளுக்காக, நம்முடைய கொடைக்கானல் இருக்கக்கூடிய எத்தனை மஹல்லாக்களும் அத்தனை மஹல்லாக்களும் அமல்களினால் சிறப்பாக வேண்டும். ஊர் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பலா முஸ்லியத்தில் நீங்கணும், கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கன்னு சொல்லி நீங்க ஒரு ஏத்திகாப் இருக்கக்கூடிய மக்கள் துவா செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்வான். என்ன ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, மனியத்தக ஃபி அஷ்ரில் அவாஹிரி, யார் ரமலானுடைய கடைசி 10 ஏத்திகாப் இருக்கின்றாங்களோ அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு புனிதர்கள் ஆகின்றாங்க என்ற ஹதீஸ் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி வல்லோனாம் அல்லாஹ் நம் அனைவரும் ஏத்திகாப் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நல்லல்வானாக என்று துவா செய்து நான் விரைவு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.